Hi students, welcome to Max video lesson 11th standard chapter 7 matrices and determinants. Example 7.1. Suppose that a matrix has 12 elements. What are the possible orders it can have? அதாவது ஒரு அணியில் 12 உறுப்புகள் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், அந்த அணியோட வரிசைகளை கண்டுபிடிக்கணும். எந்தெந்த மாதிரி வரிசைகள் எல்லாம் அந்த அணிக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க மேட்ரிக்ஸ்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்திருக்கு 12. அப்ப நம்ம நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது அணியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் பெருக்கணும். நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் காலத்தையும் என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். நீங்க ஏற்கனவே 10th படிச்சிருப்பீங்க. அப்ப எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா 12 வருமோ, எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணா 12 வருமோ அதுதான் அதனோட ஆர்டர். சரிதானா இல்லையா? சரி, அதனோட வரிசை வந்து என்னது, எந்தெந்த நம்பர் எல்லாம் பெருக்குனா 12 வருமோ அதுதான் அதனோட வரிசை, அந்த அணியோட வரிசை. What if it has 7 elements? அப்ப இது ரெண்டு வேற வேற சம். ஃபர்ஸ்ட் வந்து 12 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு எடுத்துட்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் கண்டுபிடிக்கணும். செகண்ட் சம்ல 7 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு எடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் கண்டுபிடிக்கணும். அப்ப எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா 7 வருமோ அதான் அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர். இப்போ சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து m into n equal to 12. என்னது, நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். கரெக்டா? அதுதான் என்னது 12 வரும். நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் பெருக்குனா 12 வரணும். அப்ப அந்த மாதிரி வரணும் அப்படின்னா மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணும். 1 into 12 12, 2 into 6 12, 3 into 4 12, அப்புறமா 4 into 3 12. அடுத்து 5க்கு கூட 12 வராது, எதை மல்டிப்ளை பண்ணாலும் 12 வராது. அடுத்து 6 into 2 12, அது 7 8 9 10 11க்குலாம் 12 வராது. சரி, அப்ப 12 into 1 12. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் அதே ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் 1 into 12 வந்து ரிப்பீட் ஆகும்போது 12 into 1 ன்னு மாத்தி வரும்போது அதோட என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 12 வராது. அப்ப பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஆர் 1 cross 12, 2 cross 6, 3 cross 4, 4 cross 3, 6 cross 2, 12 cross 1. சரியா? இப்ப அதே இது 7 இருக்குன்னு எடுத்துட்டு அந்த பாசிபிள் ஆர்டர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். m cross n equal to 7 ன்னு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் கண்டுபிடிக்கிறோம். அப்ப எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா 7 வரும்? 1 into 7 7, அதுக்கப்புறமா 7 into 1 7. வேற எதை மல்டிப்ளை பண்ணாலும் 7 வராது. அப்ப பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆர் 1 cross 7 and 7 cross 1. சரியா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். Example 7.12. If A and B are given matrices, A ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கு, B ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கு. சரியா? Verify first sum AB the whole transpose is equal to B transpose A transpose. எப்படி ரீட் பண்ணோம்? AB the whole transpose is equal to B transpose A transpose. Second sum A plus B the whole transpose equal to A transpose B transpose. Third sum A minus B the whole transpose equal to A transpose minus B transpose. Fourth sum 3A the whole transpose equal to 3 into A transpose. இது என்ன? 3A the whole transpose is equal to 3 into A transpose. சரியா? சரி, இப்போ இந்த 4 ரிசல்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபை பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் சம் மட்டும் வெரிஃபை பண்றேன். செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம்லாம் நீங்க தான் என்ன பண்ணணும், ஹோம் ஒர்க் அட் பண்ணிடணும். சரியா? அப்ப இதுல A மேட்ரிக்ஸும் B மேட்ரிக்ஸும் கொடுத்திருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 4 ரிசல்ட்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், வெரிஃபை பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சம் மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப டிரான்ஸ்போஸ்னா உங்களுக்கு தெரியும், என்ன செய்யணும், ரோவையும் காலத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா எழுதணும், செகண்ட் ரோவை செகண்ட் காலமா எழுதணும், தேர்ட் ரோவை தேர்ட் காலமா எழுதணும். தமிழ்ல வந்து நிறை நிரல் மாற்று அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா தமிழ்ல என்னது, நிறை நிரல் மாற்று அணி. ஆனா நம்ம எழுதும்போது டி போட்டு தான் எழுதுவோம், டிரான்ஸ்போஸ் போட்டு தான் எழுதும். சரி, சொல்யூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம் தான் ப்ரூவ் பண்ண போறோம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும், அந்த ஆன்சருக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் தனித்தனியா டிரான்ஸ்போஸ் எடுத்து வச்சிடணும். ஏக்கு தனியா A டிரான்ஸ்போஸ், பிக்கு தனியா B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு எழுதி வச்சுட்டு B டிரான்ஸ்போஸையும் A டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணணும், ஆர்டரை மாத்தி மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்ப இங்க என்னது, மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடுல என்ன, டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாத்தீங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன செய்யணும், A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும்.
ரைட் ஹேண்ட் சைடுல என்ன செய்யணும், ரெண்டுக்கும் தனித்தனியா டிரான்ஸ்போஸ் எடுத்து வச்சிட்டீங்கன்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கும்ல, அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் நீங்க என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போறேன். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ்ல பிராக்கெட்குள்ள என்ன இருக்கு, ஏபி, அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஏபி அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் எழுதி அந்த ரெண்டையும் என்ன பண்ணணும், ரோ பை காலம் மெத்தட் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், அந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு மேட்ரிக்ஸ் எழுதிருக்கோம். நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும் நம்ம செக் பண்ணுவோம், செகண்ட் ரோ தேர்ட் ரோக்குலாம் நீங்க எப்படி வந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into 0 0, 6 into 3 18 plus 18, அப்புறமா 2 into -1 -2, அது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். 4 into 1 4, 6 into -1 -6, 2 into 2 4, அப்போ +4. கொஞ்சம் கேப் விட்டு ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ 4 into -1 -4, 4 into 6 24 plus 24, 1 into 2 2 plus 2. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ரோ கூட ஒவ்வொரு காலமா மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் ரோக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலத்தை மறுபடியும் மல்டிப்ளை பண்ணும்போது செகண்ட் ரோல எழுதும். சரியா? சரி, அப்போ இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனி இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன வரும், AB = 0 விட்டுறலாம். 18 - 2 16. இதுல எப்படி சிம்பிளிஃபை பண்ணோம், +4 + 4 சேர்ந்தா +8, +8 - 6 2. கரெக்டானா? இதுல பாருங்க 24ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணணும். சேம் சைனால ஆட் பண்ணணும். இப்போ 24ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா 26, 26ல 4 சப்ட்ராக்ட் பண்ணா 22. இங்க 0 விட்டுட்டீங்கன்னா 3 - 5 - 2 பெரிய நம்பருக்கு சைன் தானே போடணும். அதே இதுல 10 - 1 9, இதுல 5 + 4 9, இதுல 0 விட்டீங்கன்னா 9ல 2 பண்ணா 7, இதுல 4ல 3 சப்ட்ராக்ட் பண்ணா 1, 12ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா 14. இப்போ இது வந்து என்ன, AB = ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு, நம்ம AB தான் கண்டுபிடிச்சிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு, AB த ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ AB த ஹோல் டிரான்ஸ்போஸ் = இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் இருக்கணும். அதாவது நிரல மாற்றணும். ரோவை காலம் மாட்டும், காலத்தை ரோவாட்டு எழுதணும். அப்போ என்ன செய்யணும், 16 to 12 ஃபர்ஸ்ட் ரோவா இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் காலமா எழுதணும். 16 to 22. செகண்ட் ரோவை செகண்ட் காலமா எழுதணும். -2 9 9, அது செகண்ட் காலமா எழுதிருக்கு, தெரியுதா இல்லையா? அடுத்து தேர்ட் ரோவை தேர்ட் காலமா எழுதணும். அப்ப 7 1 14 தேர்ட் ரோவா இருக்கக்கூடியதை தேர்ட் காலம் மாற்றி எழுதணும். அப்ப 7 1 14 கிடைக்கும். சரியா? சரி, ஹரிசாண்டலா இருக்கக்கூடியதை வெர்டிகலா மாத்தி எழுதணும். அப்ப இது வந்து என்னது, AB த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சிட்டோம். இனி ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடுல என்ன செய்யணும், தனித்தனியா டிரான்ஸ்போஸ் எழுதி வச்சுக்கணும். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மல்டிப்ளை பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம். ரைட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். முதல்ல A க்கு A டிரான்ஸ்போஸும் B க்கு B டிரான்ஸ்போஸும் எழுதுங்க. அப்ப A க்கு A டிரான்ஸ்போஸ் எடுத்தா இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய 462 இங்க ஃபர்ஸ்ட் காலமா இருக்கு. செகண்ட் ரோல இருக்கக்கூடிய 015 இங்க செகண்ட் காலமா இருக்கு. தேர்ட் ரோல இருக்கக்கூடிய 032 இங்க தேர்ட் காலமா இருக்கு. அதே மாதிரி B டிரான்ஸ்போஸ்னா B க்கு டிரான்ஸ்போஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம் மட்டும் எழுதும். சரி, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க என்ன இருக்கு பாருங்க, B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் ஆர்டரா மாத்தி தான் மல்டிப்ளை பண்ணும். அப்ப B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் = B டிரான்ஸ்போஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட்ல எழுதணும், A டிரான்ஸ்போஸோட வேல்யூ ரெண்டாவது எழுதி அதே மாதிரி ரோ பை காலம் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சரியா? மல்டிப்ளை பண்ணிருக்கோம். பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இனி அதை சிம்பிளிஃபை பண்ணா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரும் B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் தானே அந்த ஆன்சரும் இங்க ஏற்கனவே கண்டுபிடிச்ச AB த ஹோல் டிரான்ஸ்போஸும் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. From left hand side and right hand side, AB the whole transpose ஓட ஆன்சரும் B transpose A transpose ஓட ஆன்சரும் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. கரெக்ட்டா? இப்போ நான் இதுல ஃபர்ஸ்ட் சம் மட்டும் சால்வ் பண்ணிருக்கோம். செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம்லாம் ஹோம்வொர்க் கட்டு பண்ணிருங்க. இப்போ செகண்ட் சம் என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணணும். அப்ப A plus B கிடைக்கும், அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். சரியா? ரைட் ஹேண்ட் சைடுல A க்கு தனியா டிரான்ஸ்போஸ், B க்கு தனியா டிரான்ஸ்போஸ் இங்க எழுதி வச்சிருக்கீங்க, அந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணணும். அப்ப இந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி A minus B the whole transpose-னா first A minus B கண்டுபிடிக்கணும், அதுக்கு டிரான்ஸ்போஸ் இருக்கணும். அடுத்தது இங்க A டிரான்ஸ்போஸையும் B டிரான்ஸ்போஸையும் மைனஸ் பண்ணணும். அப்ப அது ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சம்முக்கும் செகண்ட் சம் தேர்ட் சம்முக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, செகண்ட் சம் தேர்ட் சம்ல அந்த ஆர்டர் மாறல. இங்க AB னா இங்க AB தான், இங்க AB னா இங்க என்னதான் AB தான். அப்ப பிளஸ் மைனஸ்ல இருந்தா தனித்தனியா டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது ஆர்டரை மாத்தக்கூடாது. ப்ராடக்ட்ல இருந்தா தனித்தனியா டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது ஆர்டரை என்ன செய்யணும், மாத்தணும். சரி, அது மட்டும் பாத்துக்கோங்க, 1 மார்க் क्वेश्चनல கேட்கலாம். அடுத்து ஃபோர்த் சம்.
fourth sumல என்ன செய்யணும் A matrix கூட 3 first multiply பண்ணும் அப்ப matrix கூட 3 எப்படி multiply பண்ணுவீங்க A ல இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரிஸ்லயும் 3 என்ன பண்ணிடணும் multiply பண்ணிடணும் 12 18 6 0 3 15 0 9 6 அப்படி கிடைக்கும் அந்த 3A க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் இங்க வந்து A க்கு கூட 3 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் ரைட் ஹேண்ட் சைடுல என்ன பண்ணனும் அப்படினா A டிரான்ஸ்போஸ் எடுத்து வச்சிருக்கீங்கல்ல அதுல 3 மல்டிப்ளை பண்ணனும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா இதுல வந்து என்ன செய்யணும் A க்கு கூட 3 மல்டிப்ளை பண்ணனும் ரைட் ஹேண்ட் சைடுல என்ன செய்யணும் A டிரான்ஸ்போஸ் கூட அங்க 3 மல்டிப்ளை பண்ணனும் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல A க்கு கூட 3 மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் அந்த ஆன்சரும் A டிரான்ஸ்போஸ் கூட 3 மல்டிப்ளை பண்ணி வந்திருக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் சொல்ல புரிஞ்சா இல்லையா அது எல்லாம் நீங்க ஹோம்வொர்க் காட்டு எழுதி நோட்டை சப்மிட் பண்ணிடணும் நெக்ஸ்ட் சம் பாப்போம் exercise 7.1 ல 15th sum இதுல if A transpose கொடுத்திருக்கு and B கொடுத்திருக்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படினா அதேதான் A plus B the whole transpose A minus B the whole transpose B transpose the whole transpose க்கு ரிசல்ட் நீங்க என்ன பண்ணனும் செக் பண்ணனும் சொல்ல புரியுதா அப்ப போன லாஸ்ட் சம்ல பாத்தீங்கன்னா A மேட்ரிக்ஸும் B மேட்ரிக்ஸும் கொடுத்திருந்தது நம்ம எல்லாமே வெரிஃபை பண்ணோம் இங்க வந்து A டிரான்ஸ்போஸும் B யும் கொடுத்திருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் A டிரான்ஸ்போஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ணனும் அப்படினா A கண்டுபிடிக்கணும் அப்ப சொல்யூஷன் பாருங்க அப்ப நமக்கு A தெரிஞ்சா A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம் A டிரான்ஸ்போஸ் தெரிஞ்சா மாத்தி A ய கண்டுபிடிக்கலாம் சொல்ல புரிஞ்சா ரெண்டு மெத்தட் நமக்கு என்ன பண்ணலாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் A தெரிஞ்சா A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம் இங்க வந்து என்ன கொடுத்திருக்கு A டிரான்ஸ்போஸ் கொடுத்திருக்கு அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் A கண்டுபிடிக்கலாம் நம்ம 10th ல படிச்சிருக்கோம் அப்ப A வேணும் அப்படினா A டிரான்ஸ்போஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் அதுதான் A கேட்டனா அப்ப A டிரான்ஸ்போஸ் இங்க இருக்கு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுங்க இப்ப ஃபர்ஸ்ட் ரோ 4 5 ல அது ஃபர்ஸ்ட் காலமா எழுதணும் செகண்ட் ரோ -1 0 அது செகண்ட் காலமா எழுதணும் third row 2 3 அது third காலமா எழுதணும் சொல்ல புரிஞ்சா அப்ப இப்போ A கிடைச்சிருச்சா இப்போ இந்த A மேட்ரிக்ஸ் இந்த B மேட்ரிக்ஸ் क्वेश्चनல கொடுத்திருக்கல அதை யூஸ் பண்ணி இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணனும் வெரிஃபை பண்ணனும் இதுவும் ஹோம்வொர்க் தான் சரி அதே சம் மாதிரி தான் இருக்கு அதனால இதுவும் என்னதான் ஹோம்வொர்க் தான் அப்ப third sum இது A plus B the whole transpose A minus B the whole transpose நான் லாஸ்ட் சம்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன் இதுல B transpose the whole transpose equal to B னு ப்ரூவ் பண்ணனும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் B க்கு B transpose கண்டுபிடிக்கணும் பிராக்கெட்ல என்ன இருக்கு B transpose தானே அதை கண்டுபிடிக்கணும் அந்த B transpose க்கு மறுபடியும் ஒரு transpose எடுத்தீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலா வந்துடும் B க்கு ஈக்குவலா வந்துடும் அப்ப இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன செய்யணும் B க்கு ரெண்டு தடவை டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் அது ஒவ்வொண்ணா தான் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் B க்கு ஒரு டிரான்ஸ்போஸ் எடுத்தா ஒரு ஆன்சர் கிடைக்கும் அந்த ஆன்சருக்கு மறுபடியும் ஒரு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் அந்த ஆன்சர் எதுக்கு ஈக்குவலா வந்துரும் B க்கு ஈக்குவலா வந்துரும் சரியா சரி அப்ப அதையும் நீங்க என்ன பண்ணனும் ஹோம்வொர்க் காட்டு பண்ணிடணும் அப்ப லாஸ்ட் சம்முக்கு இந்த சம்முக்கு என்ன வித்தியாசம் அப்படினா லாஸ்ட் சம்ல A யும் B யும் கொடுத்திருந்தது நம்ம அந்த A மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸை வச்சு எல்லா சம்மும் செய்யணும் இங்க A டிரான்ஸ்போஸும் B யும் கொடுத்திருக்கு அப்ப என்னது A டிரான்ஸ்போஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க A கண்டுபிடிக்கணும் அப்ப A கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா A டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்ப A டிரான்ஸ்போஸ்க்கு நீங்க ஒரு டிரான்ஸ்போஸ் மட்டும் என்ன பண்ணா போதும் எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டா அந்த வந்துரும் A வந்துரும் நீ அந்த A இந்த B யூஸ் பண்ணி என்ன ரிசல்ட் நம்ம வெரிஃபை பண்ணனுமோ அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிடலாம் வெரிஃபை பண்ணிடலாம் இதுவும் நீங்க என்ன பண்ணிடணும் ஹோம்வொர்க் காட்டு எழுதி நோட்ல சப்மிட் பண்ணிடணும் चलो புரியுதா இல்லையா friends thank you